முதல் நாள் தொடங்குது எதிர்ப்பு குரல், அரசமைப்பு சட்டத்தை எடுத்துட்டு ஆபத்து, இது ஒரு புறம் இருந்தாலும் பிரதமரினுடைய பேச்சு அந்த பேட்டியின் தொனியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை, பேட்டியின் துணியிலிருந்து தெளிவாக புரியுது. கடந்த 10 ஆண்டுகளாக சபை எப்படி நடந்ததோ அப்படித்தான் இப்போ நடக்க போகுது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்பீக்கர் போஸ்ட் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பீக்கர் போஸ்ட் நாளைக்கு பிரதமர் அவர்கள் வேட்பாளரை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 26ஆம் தேதி தேர்தல். இப்போ ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு வந்து அவங்க அப்போசிஷனை ரீச் அவுட் பண்ணாங்களான்னு தெரியல. இந்த கடந்த ஒரு வார காலமாகவே நானும் பல செய்தித்தாள்களில் பார்க்குறேன், இணையதளங்களில் தொலைக்காட்சிகளில் பார்த்த வரைக்கும் யூஸ்வலாக கடந்த காலங்கள் இப்படி இருக்கும் பொழுது வந்து ரூலிங் பார்ட்டி வந்து அப்போசிஷனை ரீச் அவுட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இந்த தடவை அவங்க என்டிஏக்குள்ளேயே பேசிக்கிறாங்களே ஒழிய கிரண் ரிஜிஜு போய் நம்முடைய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வீட்டில் பார்த்தாருன்றதை தவிர வேறு ரீச் அவுட் பண்ண மாதிரியே தெரியல. நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸ்பீக்கர் போஸ்ட் வந்து இப்போ ரூமர் என்னென்னா வந்து தெலுங்கு தேசம் கேட்டாங்க, அவங்க ஒப்புக்கொள்ளவில்லை, பிஜேபி தான் ஸ்பீக்கர் போஸ்ட் வரப்போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து காங்கிரஸ் கொடுக்கலன்னா ஸ்பீக்கர் போஸ்ட் வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வந்ததுன்னா 17 லோக்சபாவில் வந்து நமக்கு ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு எலெக்ஷனே கிடையாது. 18வது ஹவுஸில் எலெக்ஷன் வருதுன்னா அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக தான் ஆகும். ஏன்னா ஸ்பீக்கர்ன்றவர் வந்து ஒன்ஸ் எலெக்ட் ஆன பிறகு அவர் எல்லாருக்கும் மேலே போயிடுறார். அதனால தான் நம்ம ஒருமித்த கருத்தாக அதை வந்து நேரு காலத்துலேருந்து வாஜ்பாய் காலம், மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் இல்லாமலே நம்ம கொண்டு போயிருக்கோம். அதை இப்போ அது நடக்குது அப்படின்னா வந்து ஆரம்பமே அமோகமாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஆனால் பிரதமர் சொல்கிறார், நாட்டை வழிநடத்த ஒருமித்த கருத்து மிக முக்கியமானதுன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு. அப்படின்னா செயல் என்ன இருக்குது அது நாளைக்கு தெரியும். ஒருவேளை பிரதமர் சொல்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம எல்லாரும் விளக்கங்களை கொடுக்குறோம். பிரதமர் அவர்களுடைய பேச்சில் உண்மை இருக்குது, பிரதமர் பேசுகிறது உண்மை, கன்சென்சஸ் அப்ரோச்சை பிரைம் மினிஸ்டர் விரும்புகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு மெஜாரிட்டியும் இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்டிஏக்கு இருக்குது, பிஜேபிக்கு இல்லை. கன்சென்சஸில் பிரதம மந்திரிக்கு ஆர்வம் இருக்குன்னா ஸ்பீக்கர் போஸ்ட்டில் அது வெளிப்படணும். த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த கவர்மெண்ட் உண்மையிலே கன்ஃபரன்டேஷனாக இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறதா இல்லையா என்பதற்கான முதல் அறிகுறி ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட். ஸ்பீக்கரில் போஸ்ட்டில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் என்டிஏ கேண்டிடேட் ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். பட் அது என்ன மெசேஜை கொடுக்கும்? ஸோ இப்போ வழக்கம் போல் கடந்த கால நிலைமை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நான் தாண்டி கூட சொல்லுவேன். நான் பிஜேபியிலேருந்து ஸ்பீக்கர் வந்தாங்கன்னா இந்த 143 எம்பிஸை வெளியில் தூக்கி போட்ட மாதிரி 236 பேரையும் தூக்கி போடுவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், இது நடக்கும். ஏன்னா இந்த அரசு வந்து கடந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள்லேருந்து அவங்க பாடம் கற்றுக்கிட்டதா தெரியவே இல்லை. எந்த விதமான ஒரு அறிகுறியுமே அதுக்கு இல்லை. ஒன்ஸ் ஸ்பீக்கர் போஸ்ட் அவங்கக்கிட்ட போயிடுச்சுன்னா எல்லாரும் வந்து அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனு, கட்சிகளை உடைப்பது, இதெல்லாம் பேசுகிறாங்க. அதை தாண்டி ஸ்பீக்கருக்கு நிறைய பவர் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மசோதா வந்து மணி பில்லா இல்லையான்றதை ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவார். அப்போ தே கேன் புல்டோஸ், எதை வேணால் அவங்க செய்யலாம். கூட்டத்துக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷன் ஸ்பீக்கர் தான், லோக்சபா ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார், ராஜ்யசபா சேர்மன் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்பீக்கர் போஸ்ட்ன்றது ரொம்ப குரூஷியல். அதுல இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதப்ப ஒரு கன்சென்சஸ் அப்ரோச்சா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு, இப்போ ஜிஎம்சி பாலயோகி கொடுத்தாங்க தெலுங்கு தேசத்தில், அந்த மாதிரி கூட இல்லாமல் பிஜேபி அதை கையில் எடுத்துக்கோன்னா கடந்த 10 ஆண்டு கால, அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டு கால இவருடைய வரலாறு என்பது எதிர்கட்சிகளை சற்றும் மதிக்காமல் சபையை நடக்கும். நீங்க சொல்றது முக்கியமான இடம். 143க்கும் 240க்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே தான் டீல் பண்ணுவாங்க. நான் அப்படிதான் நம்புறேன். பிஜேபி ஸ்பீக்கர் வந்தாங்கன்னா 143 பேரை தூக்கி வெளியில போட்டா மாதிரி 236 பேரையும் தூக்கி வெளியில போடுவாங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? ஆனா ராகுல் காந்தி சொல்வது ஒரு பலமான எதிர்க்கட்சி அழுத்தம் தருவது, இந்தியாவின் பலமான எதிர்க்கட்சி அழுத்தம் தருவது தொடரும், பொறுப்பு ஏற்காமல் பிரதமர் தப்பிக்க முடியாது. அப்படிதான் பேசுவாருங்க அவரு. இந்த அழுத்தம் வந்து என்டிஏக்குள்ள இருந்து வரணும். அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கும்போது என்டிஏக்குள்ள இருந்து அந்த அழுத்தம் வரணும். மறந்துடாதீங்க, நிதிஷ்குமார் இதே எமர்ஜென்சியை பத்தி ஆச்சாரி சொன்னார். நாளையுடன் 50 ஆண்டுகள் முடியுது. நிதிஷ்குமார் எமர்ஜென்சியில் சிறையில் இருந்தவர், இளைஞராக ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடராக சிறையில் இருந்தவர். அவரோட பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் பாலிடிக்ஸ்ல ஜூனியர். அந்த நரேந்திர மோடியோட காலில் விழுறார். அவர் எங்க மைய மண்டபத்தில் விழுறார். இந்த 12 எம்பிஸை வச்சு ஒன்றும் அவங்க இது பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாயுடு தெலுங்கு தேசம் வந்து ஒரு செக் வைக்கலாம். பட் இவங்க 2 பேருக்குமே, தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் 2 பேருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, மோடி கவர்மெண்ட்டை நம்பி இருக்க வேண்டிய நிர்பந்தம் மிக அதிகமாக இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு வந்து 78 எம்எல்ஏஸ் தான் அவர் அங்கே சிஎம்மாக வச்சுருக்காங்க. அவங்க அங்கே நினைச்சாங்கன்னா அவர் அங்கே சிஎம் கிடையாது. அதனால தான் அவர் காலில் விழுறாரு. நாயுடுவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா கவர்மெண்ட் மிக மோசமான நிதி நெருக்கடியில் இருக்குது. மத்திய அரசோட உதவி இல்லைன்னா அடுத்த சில மாதங்கள் அவங்களால வந்து ஓய்வூதியங்கள், மாத ஊதியம் கூட கொடுக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ரிசர்வ் பேங்க் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். கண்டினியூஸ் டு பி ஆன் த ரெட். அது
அப்ப So, அப்ப இந்த நான் சுருக்கமா சொல்லிடுறேன் விஜயன், அதாவது இந்த 2 பேருமே ம். மோடி இவர்களை நம்பி இருப்பதை விட இவர்கள் 2 பேரும் மோடி அதிகமா நம்பி இருக்காங்க. நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன் அப்படின்னா, பலமான எதிர்க்கட்சி ஒருபுறம், கூட்டணி அரசு எப்படி சமாளிக்க போகிறார்ன்ற கேள்வி. நீங்க ரொம்ப எளிதில் ஒன்னும் பெரிய நெருக்கடி எல்லாம் இல்லன்னு சொல்ல நான் அப்படிதான் feel கூட்டணி பண்றேன். அரசுல நெருக்கடி இல்ல, ஆமா, எதிர்க்கட்சி ஏன்னா- ஒன்னு நம்பர்ஸ் ஏன்னா- வச்சு ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் சொல்றேன் உங்களுக்கு, 240 இருக்குது. நம்பர்ஸ் ஓடி பேசுவோம் சுருக்கமாவே. இந்த 240ல 272 மேஜிக் மார்க், மினிமம் சிம்பிள் மெஜாரிட்டி 3 கட்சிகள் கிட்ட இருந்து இருக்குது. 12 தெலுங்கு தேசம், 16 நிதிஷ்குமார், 5 சிராக் பாஸ்வான், 33 வந்தது, 273. ரிமைனிங் இருக்கிறது 19. ஸோ அது அவங்க மற்றவங்களை என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றது தெரியல. 6 மாசம் கவர்மெண்ட்டை ஓட்டிட்டாங்கன்னா மெஜாரிட்டி கொண்டு வந்துருவாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. இவங்களுடைய கடந்த கால வரலாறு அது. இவங்க பாடம் கத்துக்கிட்டதா தெரியல. ஸ்பீக்கர் போஸ்ட் ரொம்ப முக்கியமானது விஜயன். அதுல வந்து இந்த அரசுக்கு உண்மையிலேயே எல்லாரையும் அரவணைச்சு போகணும். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஒருமித்த கருத்து அப்படின்னா அது ஸ்பீக்கர் போஸ்ட்ல வெளிப்படணும். மாறா ஸ்பீக்கர் போஸ்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா பிசினஸ் ஆஸ் யூஷுவல். ஓகே.